ராணிப்பேட்டை ஆட்சியர், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆகியோருக்கு நிரந்தர முகாம் குடியிருப்புகள் அமைத்து தர வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வேலூர் மாவட்டத்தில் இருந்து கடந்த 2019ஆம் ஆண்டில் ராணிப்பேட்டை மாவட்டம் பிரிக்கப்பட்டு 36வது மாவட்டமாக அறிவிக்கப்பட்டது. அப்போதைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ராணிப்பேட்டையை தனி மாவட்டமாக அறிவித்தார். இதைத் தொடர்ந்து வளர்ச்சிப் பணிகள் வேகமாக நடைபெற்றன. பின்னர் ஆட்சி மாற்றம் காரணமாக பணிகள் கிடப்பில் போடப்பட்டதால் ஆட்சியர், மாவட்ட காவல் கண்காணிப்பாளருக்கு நிரந்தர முகாம் குடியிருப்புகள் அமைக்கப்படவில்லை. மாவட்டத்தின் முக்கிய அதிகாரிகளுக்கு நிரந்தர குடியிருப்பு முகாம்களை தமிழக அரசு ஏற்படுத்தி தர வேண்டும் என மக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மாவட்டத்தினுடைய முக்கிய பொறுப்புகளில் இருக்கின்ற இந்த மாவட்டத்தினுடைய ஆட்சியாளர், கலெக்டர், மாவட்டத்தினுடைய கண்காணிப்பாளர், எஸ்பி இவர்களுக்கு என்று தனி குடியிருப்புகள் இல்லை. காரணம், அவர்களுக்கான குடியிருப்புகளை அரசு கட்டித்தரவில்லை. அவர்கள் வேறு இடங்களில் இருந்து, வேறு அரசு அலுவலகங்களில் இருந்து தங்கி அவர்கள் குடியிருப்பு நடத்தி குடியிருந்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலை கடந்த 6 ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கிறது. ஏன் இதுவரை இந்த மாவட்டத்திற்கு 5 கலெக்டர்கள் மற்றும் 8 எஸ்பிகள் வந்துள்ளனர். அவர்களுக்கு உண்டான ஒரு குடியிருப்பு முகாம்களை கூட இவர்கள் கட்டித்தரவில்லை. மாவட்டத்தில் உயர் பதவியில் உள்ள இந்த அதிகாரிகளுக்கு இந்த நிலைமை என்றால் அடிப்படை மக்களின் வாழ்வாதாரம். மதுரை மக்களே, மதுரை சிட்டிக்குள்ள அதுவும் உங்க பட்ஜெட்குள்ளேயே பிளாட் வாங்கணுங்கிற கனவு இப்போ கைக்கூடி வந்தாச்சு. மதுரையின் முதல் ப்ராஜெக்டில் ரோட்டுக்கு காசு இல்லாததால் 72 மணி நேரத்தில் 533 மனைகள் விற்கப்பட்டன. மீண்டும் ரோட்டுக்கு காசு இல்லாமல் பிரீமியம் வில்லா மனைகளை மதுரை வேலம்மாள் மருத்துவக் கல்லூரி அருகில் அறிமுகப்படுத்துகிறோம். லான்ச்சிங் G Square Valley Crest, மதுரை வேலம்மாள் மெடிக்கல் காலேஜ் அருகில். Early bird price RERA approved villa plots வெறும் 9.9 lakhs %. சிட்டிக்குள்ள பிளாட் உங்க கனவு வீட்டுக்கான பெர்ஃபெக்ட் ஸ்பாட். For bookings call